கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு யோபின் சத்தத்தை நம்ம தியானிக்கலாம். யோபின் சத்தத்தை எல்லாம் படிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வச்சிருக்குது. அது வந்து சிலர் வந்து அப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியாதுங்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் எப்பவும் வேதத்தில் எழுதுனப்புறம் ஆவியானவரால் எழுதப்பட்டது. அது எல்லாமே உண்மைதான். அதனால் அப்படி ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி அவன் யூதன் அல்லாமல் இருந்த பொழுது கூட ஆண்டவருக்கு பயந்து இருந்து, ஆண்டவர் பொல்லாப்புக்கு பயந்து அதுக்கு விலகி இருந்தான்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குற ஒரு மனிதனாக அந்த ஊஸ் தேசத்தில் வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவனுடைய வாழ்க்கையில் நிறையா வந்து என்ன செய்யணுமா, நல்லா இருந்தது. ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது அந்த சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அதுதான் அவனுடைய சரித்திரமே. அவருடைய சத்தத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அவருக்கு எப்படி நடந்தது, அதிலிருந்து அவர் எப்படி மீட்டு எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். உண்மையாக நீதிமானாக இருந்து ஆண்டவர் பிள்ளையாக இருக்கும்போது சில காரியங்கள் வரும்பொழுது அந்த காரியத்திலிருந்து எப்படி அவர் வந்து உண்மையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி நன்மை செஞ்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, மற்றவங்க மத்தியில் வெட்கப்படாதபடி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறத யோபு நல்லா அறிந்திருந்ததுனால தான் அவர் உண்மையாக அவர் நன்மை செய்வாருங்கிறத தீமை வரும்போது கூட இருந்தார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவர் உண்மையை செய்வார், நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கும்போது நமக்கு செய்வார்னு சொல்லி ஒரு விசுவாசம் இந்த வேத வசனத்தை படிக்கும்போது வரணும். ஆனால் இடையிலலாம் அவர் செஞ்ச காரியங்கள் நிறைய இருக்குது. அப்படி நம்ம மாதிரி தான், நம்மளை மாதிரி நிறையா வந்து அவர் புலம்புனதெல்லாம் பார்க்கும். ஆனால் கடைசியும் முதலும் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, முதல்ல அவன் சாத்தான் சத்துருக்கு ஆண்டவர் கையில் கொடுத்தாலும் ஆண்டவர் எப்படி நடத்தினார், கடைசி எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் செஞ்சாருங்கிற காரியம் கடைசியும் முதலும் தான் நம்ம பார்க்கணும். இடையில இருந்ததெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சாலும் அவர் ஆசீர்வதிச்சார். அதனால் நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா ஆண்டவர் வந்து அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவர் ஆசீர்விப்பார். அதுதான் இந்த யோபின் சரித்திரம். யோபின் புஸ்தகத்தை நீங்கள் நிறைய பேர் படிக்காமல் இருக்கலாம். நீங்கள் படிங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தவறு செய்தாலும் தவறு செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதை நீங்கள் தியானிங்க. 42 வசனம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் படிங்க. அதிகாரம் இருக்குது. அந்த 42 அதிகாரமும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாக்கி அதில் வந்து நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் எழுதிச்சிருக்க எந்த புஸ்தகத்தையும் நம்ம இது முடியாது, இது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம தவிர்க்காதபடி நம்ம தியானிக்கணும். இன்றைக்கி யோபின் புஸ்தகத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் யோபு செஞ்சதை நமக்கு செய்வார். அதை இன்றைக்கி செய்ய நம்ம ஜெபிப்போம். அவருக்கு அப்படியே செய்வார். இப்போ நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. யோபின் சத்தத்தை நாங்கள் தியானிக்கும்போது எங்களோட பேசணுமா ஜெபிக்கிற சுவாமி. யோபின் நிலைமை எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே சாத்தான் எத்தனையோ சோதிச்சான், எத்தனையோ ஆண்டவரே இக்கட்டிலே அவங்க சூழ்நிலையிலே போனாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையிலே அந்த விசுவாசத்திலே அவர் ஓடி ஜெயித்தார். அதுபோல் நாங்களும் இடையிலே ஏதோ எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஒரு யோபை போல் எங்களுடைய வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க. எது இழந்திருக்கிறோமோ அந்த இழந்திருக்கிற இடத்துல நீங்கள் சரி கட்டுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க நாட்டில் இந்த சரித்திரம் எங்களுக்கு ஆண்டவரே பாடத்தை கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறப்பா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். இதுக்கு நம்ம ஐமேல் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி ஆண்டுடைய வசனத்தை இயேசு நேசிக்கிறார், நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. ஈசனின்
தானே சீக்கிரா தானே சீக்கிரா. பரமதம் தை தந்த பரிசுத்த வேதம் ராமினரை நேசிக்கிறாரென நவிலெல்லாம் சரியம் நவிலெல்லாம் சரியம். நாதனை ஆரந்து ஆட்களே துளைந்தோம் நீதன் ஈசனை நேசிக்கிறார் என்ன நித்தமாச்சரியம் நித்தமாச்சரியம். ஆசையே சென்னை அன்பானே சீக்கிரம் அதை நினைத்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பரப்பே ஆவலாய் பரப்பே. காஜன் இயேசுவின் மேல் இன்ப கீதம் சொல்லி இயேசனை தான் நேசித்தார் என்ற இணையில் கீதம் சொல்வே இணையில் கீதம் சொல்வே. இயேசு நேசிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் இயேசு என்னையும் யான் செய்த என்னமா தவமோ தவமோ. இந்த யோபின் சத்தத்தை படிக்கும்பொழுது நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது நிறைய ஆண்டவர் வந்து உங்களோட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நம்ம வந்து ஒரு வேதனை வரும்பொழுது நம்ம எப்படி அழுகமோ, இவர் நிறைய அந்த மாதிரி முதல்ல அவருடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டவருக்கு பக்தியாக இருந்தாருன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குற ஒரு மனிதனாக தான் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள், யூஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினனுமாய் இருந்தான். அவனுக்கு வந்து 7 பிள்ளைகளும் பையனும் 3 பெண்கள் பிள்ளைகளும் இருந்தாங்க. நிறைய அவன் சொத்து எல்லாமே இருந்தது. ஆனால் அவர் வந்து யூதன் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவர் செஞ்ச காரியங்களை பார்த்திங்கன்னா அவர் பலி செலுத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய பிரியமாக இருக்கிறவங்க தான் பலி செலுத்த முடியும். அப்போ பலி செலுத்துகிற காரியங்களெல்லாம் செய்கிறது நீங்கள் அந்த வசனத்திலலாம் பார்க்கலாம். அவங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னாக்கி ஆண்டவருடைய தண்டனை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் வந்து பலி செலுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான சாட்சி கொடுத்த ஒரு மனிதனுடைய சரித்திரம் தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சாத்தான் எப்போதும் நம்ம சொல்லுவோம் சுற்றி தீர்வான், எவனை விழுங்கலாம்னு சுற்றி தான் பேதூரில் எழுதிக்கிறாருல, அந்த மாதிரி அவன் வந்து சுற்றி தீர்தவன். அதனால் அவன் சுற்றி தெரியும் பொழுது இந்த யோபை பார்க்கான், யோபு வீட்டை பார்க்கான். இப்போ நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இப்படி ஆசீர்வாதமாக இருக்கீங்க, பெரிய ஒரு வேலையோ
மற்ற காரியங்கள்லாம் இல்லாதனாலும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தில் எவ்வளோ சமாதானமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி மனுஷன் கேட்குற மாதிரி சாத்தான் போய் என்ன செய்யறான், இவனை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதுக்கு இப்போ வந்து அனுமதி கிடையாது ஆண்டவருக்கு. ஆண்டவர் வந்து கொடுக்கல. ஆனால் அந்த நாட்களில் போய் பிசாசானவன் செஞ்சுட்டு ஆண்டுகிட்ட போய் கேட்டிருக்கான். இவன் வந்து இவ்வளோ உத்தமமாக இப்படி இருக்கானே, இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் வந்து அவன் உத்தமன், அவன் மேலே ஏன் கண் வச்சேன்னு கேட்பாரு. அப்போ கேட்கும்போது அதுக்கு பதில் வந்து பிசாசு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அவன் வீட்டை சுற்றியும் நீங்கள் அவனுடைய சொத்து, அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, வேலி அடித்து அவனும் தொட முடியாதபடி நீங்கள் வச்சுருக்கனால அவன் வந்து என்ன செஞ்சுருக்கான், அவனுக்கு பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிற காரியங்களை பார்க்கான். ஆனால் ஆண்டோடைய பாதுகாப்பு அவன் வந்து செய்தான். அந்த பாதுகாப்பை நீங்கள் விட்டு அவனை எடுத்துருங்க. அந்த எடுத்துட்டீங்கன்னாக்கி அவன் வந்து என்ன செஞ்சிருவான், அவங்கள மறுதளிச்சிருவான்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து சர்வ ஞானி. அவர் இவனுடைய உள்ளத்தில் எல்லாத்துலேயும் இருக்கிறதெல்லாம் தெரியும். பிசாசு எப்படிப்பட்டவங்கிறதும் தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கி அவருடைய பாதுகாப்பை எடுத்துறதுக்கு சாத்தான் வந்து அனுமதி கேட்கான். அனுமதி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், அவனுடைய சொத்து அவனுடைய எல்லாமே இழந்துட்டான்னாக்கே அது இழந்த பிறகும் பாருங்கள் அவன் வந்து எதுவுமே என்ன செய்யலை, ஆண்டவரை மறுதளிச்சதோ ஆண்டவர் வந்து குற்றம் சொல்கிறதோ எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஆண்டவருக்கு அவன் மனைவி வந்து சொல்லும் பொழுது கூட அவன் வந்து அதை ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வசனத்தை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எப்படி இருந்தானோ அதுபடியே இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த பொருட்கள்லாம் போயிட்டு நம்ம சொத்து சுகம் பிள்ளைங்களை எல்லாம் இழந்துட்டோம். இப்போ இனிமேல் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து அவன் வந்து அதை ஒரு பெரிய காரியமாக எடுக்காதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்கள். ரெண்டாவது தரப்பும் போய் கேட்கான். ரெண்டாவது தரப்பு போய் இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டாவது அதிகாரத்தில் பேசுகிறோம். ரெண்டாவது போய் கேட்கான். ரெண்டாவது அதிகாரத்தில் 7வது வசனம் 10வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி அப்போ வந்து நீங்கள் அவன் சொத்தை மட்டும்தானே எடுத்துருங்க, இன்னொரு திருப்பி என்ன இப்போ அது வந்து நம்ம சம்பாதிச்சிக்கலாம்னு நினச்சிக்கிடுவான். நம்ம சொல்லுவோம்ல, இழந்து போனது இருந்துட்டோம், திருப்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இழந்து போனது தானே, அதை திருப்பி தந்துடுவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் அவன் சரீரத்தை தொடணும். அவன் சரீரத்தை தொட்டு அவனுக்கு நோய்க்கெல்லாம் வந்துச்சுனாக்கி அதை பார்த்து என்ன செய்வான், இவ்வளோ வேதனையில் என்ன செஞ்சிருவான், அவன் வந்து மறுதளிச்சிருவான்னு சொல்லி அவன் கேட்குறத அவன் அனுமதி கேட்கான். அப்போ ஆண்டவர் பிள்ளையை தொடுறது வந்து முக்கியமாக சாத்தான பிசாசானவனோ மற்ற எதுவுமே வந்து தொடுறதுக்கு அனுமதியை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் அனுமதிச்சா தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கோம். அதனால் ஆண்டவர் கொடுக்கும்போது சொல்லும்போது பிசாசுக்கு எப்பவுமே ஆண்டவர் யாருக்குன்னு சொல்லியிருக்கேன், என்ன எது சொன்னாலும் சரி அதுக்கு ஒரு கட்டளை கொடுப்பாரு, இல்லாட்டா அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன செய்தார்னா, நீ அவன் சரீரத்தை வேணா தொடலாம், ஆனால் வந்து அவன் பிராணனை நீ தொடறதுக்கு அவன் அந்த அனுமதியை நான் அவனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவன் வந்து என்ன செய்கிறான், தொடும் பொழுது உடம்பு பூரா வந்து பருக்களால் நிறைஞ்சி அழுகி நார்ன மாதிரி அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நீங்கள் இந்த பெரிய இந்த வேத வசனங்கள் அந்த நிறைய விளக்க புக்குகள்லாம் படிக்கிறவங்களா இருந்தோம்னாக்கி இந்த யோபுக்கு வந்த நோயினால் வலி தாங்க முடியாமல், அதாவது உடம்புல நமக்கு ஒரு புண்ணு இருந்தாலே என்ன செய்யும், வலிக்க ஆரம்பித்தோன்னா என்ன செய்வோம், தண்ணி பட்டாலோ ஏதோ வலி ரொம்ப எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வலிக்கும் போது அவர் என்ன செஞ்சாராம், ஒரு ஆற்று மண்ணெல்லாம் தோண்டிட்டு அது உள்ளே போய் அப்படியே நின்றுட்டு வரோம். உடம்பு ஃபுல்லாக அப்படியே வச்சோம்னா இந்த மணல் உள்ளே நிற்கும் போது அந்த மணல் ஈரப்பதம் அந்த மாதிரி கொஞ்சம் வலி இராதுன்னு சொல்லிட்டு மணலை தோண்டிட்டு உள்ளே நிற்பாருன்னு சொல்லிலாம் நம்ம அந்த யோகை பற்றி படிக்கலாம். அவ்வளோ பெரிய உடம்பு பூரா அழுகி நாரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வந்து பிசாசனம்னு அர்ப்பணிக்க கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அவன் அந்த நேரத்துலையும் கூட ஆண்டவர் வந்து என்ன செய்யலை, மறுதளித்து எந்த வார்த்தையும் பேசுனதாகவே இல்லை. அதனால் யோபு வந்து விசுவாசத்துக்கு தான் சோதனை. அவன் வந்து நம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்ததுக்கு பிசாசனம்னு வெளியே நிற்கான். ஆனால் சாத்தான் சொன்ன அந்த காரியங்களுக்கு இந்த 1:11 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சாத்தான் சவால் தான். தோல்வி அவன் வந்து என்ன செய்கிறான், இவன் எல்லாம் இதில் நிற்க மாட்டான்னு சொல்கிறதுல அவன் யோபு தான் என்ன செய்கிறான், யோபு தான் வெற்றி அடையுது நீங்கள் பார்க்கலாம். அப்போ சாத்தானுடைய முயற்சி எல்லாமே என்ன செய்யுது, தோல்வி அடையுது. அவன் உத்தமமான வாழ்க்கையை வாழ்தான்னு சொல்லி ஆண்டவர் அவனை வந்து அவனுக்கு சொல்கிறாரு, அவன் வந்து எனக்கு உத்தமமாக இருக்கான், எனக்கு இந்த வேண்டாத காரியங்களை செய்கிறது இல்லை, அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நிரூபித்து காட்டுறாரு. அவன் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துறாரு. அதனால பிசாசு முன்பாக என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய நாம வந்து மகிமைப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, யோபு மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கி இங்கே நிறைய காரியங்கள் அது இடையிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த
அந்த வேதனை, அதாவது நமக்கு ஒரு வேதனை வரும்பொழுது நம்ம ஆண்டவரை சொல்லுவோம், மற்ற குறைகள்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்லலை, அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை அவரே சொல்கிறாரு. என்ன நமக்கு இந்த மாதிரி துன்பம் வந்துட்டு, இந்த மாதிரி வேதனை வந்துட்டு, இதனால நம்ம என்ன செய்யறது, நம்ம பிறந்திருக்க வேண்டாமே. அதனால அவர் மாத்திரம் இல்லை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க 4 பேர். அவங்க 4 பேரும் வந்து என்ன செய்றாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, நீ ஏதோ தவறு பண்ணனால தான் அவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா அப்படி தான் சொல்லுவாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்ப, ஏதோ செஞ்சிருப்ப, அதனால தான் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி நம்ம 4 நண்பர்கள்னு சொல்லி கூட கொஞ்சம் வேதனைப்படுத்தாங்க. வேதனைப்படுத்தும் போது அவர் நிறைய எழுதுகிறாரு, நிறைய காரியங்களை சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து எத்தனையோ காரியங்கள் அவர் சொல்லி அழுதாலும் ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லைங்கிறத ஒரு சாட்சியாக அவர் வந்து வாழ்க்கையில் நடத்துகிறாரு. அதனால் ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டா மாத்திரம் நம்ம வந்து ஆண்டவரை துதிக்கக்கூடாது, ஆண்டவரை நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். அப்படி அதுக்காக இல்லை, தேவன் வந்து நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு. அவர் நம்முடைய அன்பு வச்சுருக்கனால நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது அவர் வந்து நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றுறதுக்காண்டி நம்மளை நடத்துகிறாரு அப்படிங்கிற காரியத்தை வந்து இந்த இடத்துல நம்ம தியானிக்கணும். அது எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் அத்தனை காரியங்கள்லையும் ஆண்டவர் வந்து அவரை நடத்தி வந்ததை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கடைசி பெற்றுக்கொண்டாருன்னு நான் சொன்னேன். ஆனால் வந்து பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து எப்பவும் ஆண்டவருடைய பிள்ளையோட அன்பு வச்சு அவர் வந்து பிசாசு கையில் கொடுத்துட்டு அப்படியே அவன் சரி செய்யலை, நம்மளை வணங்கலைன்னு சொல்லி போகாமல், அப்படிப்பட்ட சர்வ ஞானி வந்து எப்படி சாட்சி கொடுக்குறாரோ அந்த சாட்சி கொடுக்குற மனுஷன் வந்து அந்த சாட்சிக்கு உரிமை உள்ளவனாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல அவர் புலம்பி வாழ்க்கையில் வரும் பொழுது 36 அதிகாரம், 36வது 38வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து ஆண்டவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து நான் வந்து சர்வ வல்லமுள்ள ஞானி, உன்னை வந்து நான் உண்மை உள்ளவர் சாட்சி பகிர்வான்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன், நீ வந்து ஏன் இவ்வளோ பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிறைய காரியங்கள் அவன் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு என்ன இப்படி இருக்கவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உடனே வந்து அவர் கேட்குறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து 38வது அதிகாரத்துலேருந்து 41வது அதிகாரத்தில் வரைக்கும் பேசுவார். ஆண்டவர் ஒவ்வொரு கேள்வியாக ஆண்டவர் கேட்கும்போது இவன் வந்து என்ன சொன்னோம்னா, ஐயோ நம்ம இப்படி கேட்டோமே, நம்ம எப்படி நம்ம பதில் சொல்கிறது, இவ்வளோ கேள்வி ஆண்டவர் கேட்குற ஞானி, அவர் முன்னே நம்ம நிற்க முடியாது, எப்படி கேள்வி கேட்காரு, நம்ம வந்து நிறைய அலப்பிட்டோமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன செய்தாருன்னா 40வது அதிகாரத்தில் 4வது 4 6 வரைக்கும் சொல்றாரு, நான் ஒன்றுமே பேச முடியாது, வாயை பற்றிட்டேன், நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ஞானம் கிடையாது, நான் வந்து அவ்வளோ பெரிய ஞானி கிடையாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரண்டர் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ 41வது அதிகாரம் ஒரு 3 அதிகாரத்தில் அவர் ஆண்டவர் கேள்வி கேட்குறது நிறைய கேட்காரு. கேட்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான், ஐயோ நான் என்னால் பேச முடியாது ஆண்டவரே, உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாதுன்னு சொல்லி சரண்டரா. நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம வந்து ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான். ஆண்டவர் ஏதாவது நம்மகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது நம்மளால் பேசவே முடியாது, நமக்கு அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி ஞானம் நமக்கு இல்லவே இல்லை. அதனால் அந்த காரியங்களை நம்ம அவர் வந்து கர்த்தரே பேசுகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவர் எத்தனை வேதனையோடு அவன் பேசும் பொழுதும் மற்றவங்க பேசும் பொழுதும் அவர் பொறுமையாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரோட பேசுகிறத நீங்கள் அந்த 19வது இடத்துல 25லேருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே அவரை காணும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை அவர் வந்து சொல்கிறத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவர் எத்தனையோ சொன்னார். சொல்லும் பொழுதும் ஆண்டவுடைய வசனத்துக்கு எப்படி ஆண்டவுடைய வார்த்தைக்கு ஆண்டவுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தணும், நம்ம ஆண்டவர் சொன்ன காரியங்களை நமக்கு செய்வார்னு சொல்லி எவ்வளோ விசுவாசத்தோடு இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அதனால் பிசாசுக்கிட்ட வந்து ஆண்டவர் சவால் விட்ட மாதிரி தான் சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் வந்து நிலை நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு எதிராக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுனதுக்கே வந்து ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். யோபு ஜெபம் பண்ணா தான் நான் வந்து உன்னுடைய தப்பெல்லாம் மன்னிப்பேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு யோபின் புஸ்தகம் எத்தனை பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருதுன்னு பாருங்கள். அதனால் அந்த உடம்பு பூரா அழுகி போச்சு, ஆனாலும் என் ஆண்டவரை என் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ கண் வந்து அழுகி போகுமா, உடம்பு பூரா அழுகி போகுமா அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஆண்டவர் என்ன செய்வார், திருப்பி தருவாருங்கிற ஒரு விசுவாசம் ஆபிரகாம் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பெரிய விசுவாசத்தோடு இருந்து தன்னுடைய சரீரத்தை பார்க்காம ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
ஆண்டவர் நீதிமான் நம்ம சொல்லியிருக்கோம், சாதாரணமாக சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் நீதிமானாக மாறுறதுக்கு, அந்த நாட்களில் இருக்கிறதுக்குலாம் நிறைய காரியங்கள் அவங்க காலத்துலலாம் நிறையா அவங்க அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் இந்த யோபு வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்ச காரியங்களை நம்ம பார்க்கோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எத்தனையோ காரியங்கள் அசுத்தமான நம்ம சுற்றி இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆட்சி, நம்மளை ஆட்சி செய்கிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் ஆளுகைகள் நம்ம இருக்கும் பொழுது அவரை மாதிரி அவர் நமக்கு சாட்சி கொடுக்குற வாழ்க்கை இந்த யோபு வாழ்ந்தது போல் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுல நம்ம முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இருந்தோம்னாக்கி அந்த நாட்களில் நம்ம எத்தனை காரியங்கள் செய்ய முடியுங்கிறத ஆண்டவர் செய்வார். அதனால் விசுவாசிகளுக்கு சோதனை வருதுன்னா ஏன்னா சாத்தான் வந்து ஏதோ முயற்சி செஞ்சு அந்த மாதிரி விசுவாசிகளுக்கெல்லாம் சோதனை கொடுக்காம அவங்கள சோதனைக்குள்ள வந்த பிறகு அவங்க வந்து எழுந்திருக்க முடியாது. அவங்க எப்படி எழுந்திருப்பாங்க? ஆண்டவர் எப்படி எழுப்பார்? இப்படி சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குது. இவங்க எப்படி எழுந்திருப்பாங்க? இப்போ யோபு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி உடம்பெல்லாம் அழுகி போச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, எப்படி இவன் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அந்த தெரிந்து கொண்டு அவருடைய சாட்சிகளோட பிள்ளையாக மாற்றினதுனால என்மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நம்மளும் என்மீட்பர் இன்னைக்கு பாருங்கள் நம்ம சொல்லலாம். அவர் அன்னைக்கே சொன்னார், என்மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் நியாயத்துக்கு இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துருப்பாருங்க. அப்படிப்பட்ட ஞானத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ நியாயத்துக்கும் போது கூட நான் என் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேங்காரு. அப்போ அவ்வளோ பெரிய சாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மோசையை போல பாருங்க, முகமுமா தரிசித்த போல நான் பார்ப்பேன் ஆண்டவரை, என் கண்ணால் பார்ப்பேன். என் கண்ணெலாம் பாருங்க, கண்ணு எல்லாமே புண்ணு அழுகி நாரி இருக்குது. அப்படி உடம்புல நாரி போய் இருக்கும்போது கூட என் சொந்த கண்ணால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் உயிரோடு வரும் பொழுது, அவர் உயிர் தேடும் பொழுது, அவர் நியாயத்துக்கு வரும் பொழுது நான் உயிரோட நான் போய் அவரை வந்து என்ன செய்வேன்? தரிசிப்பேன், அவரை நான் காண்பேன்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஆண்டவருடைய வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவர் சாட்சி கொடுக்குற வாழ்க்கை வாடும் பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிட தேவன் அல்ல. அவர் வந்து எப்பவுமே என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ நடத்துறதுக்காண்டி நமக்கு சில சோதனைகளை கொண்டு வரும் பொழுது ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அதில் எந்த மறுதளிப்போ எந்த ஆண்டவருடைய குறை சொல்கிறதோ யோபு பேர இல்லாதபடி அவன் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொண்டதை நீங்கள் பார்க்கலாம். அவர் சோதனைக்கு முன்னாடி 140 ஆண்டு, சோதனைக்கு பின்பு ஒரு மடங்குன்னு சொன்னோம்னாக்கி 280 ஆண்டு வாழ்ந்திருக்காருன்னு பார்க்கும். அப்போ இழந்து போனதை திரும்ப தந்து ஆண்டவர் நடத்துகிற தேவன். அதனால் இந்த புது உடன்படிக்கையின் கீழே நம்ம தேவனிடத்துக்கு போவதற்கு அவன் வந்து நம்மளை பற்றி சொல்கிறதுக்கோ நம்மளை பற்றி குறை சொல்கிறதுக்கோ ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அவருடைய ரத்தம் நம்ம வந்து பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளதாக இருக்கிறதுனால அவர் ரத்த கோட்டைகள் நம்ம இப்போ இன்றைக்கு இருக்கோம். இன்றைக்கு இருக்கும்போது இன்றைக்கி வந்து சாதாரணமாக தொட முடியாது. அவன் வந்து தொடர்றதுக்கு ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஆண்டவருடைய நீதிமானாய் மாற்றிருக்கிற பிள்ளைகளை, பரிசுத்த ஆவினால் நிறைக்கப்பட்டு நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கும் வந்து பிசாசு ஆண்டவர் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரை நீங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துல நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் தூக்கி எடுக்க நீங்கள் வல்லமை உள்ளவர், நீங்கள் ஜீவனுள்ள தேவன், நீங்கள் உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க, அதனால் நீங்கள் நடத்தி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய பாதுகாப்புக்கு, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த யோபுக்கு செஞ்ச காரியங்களை நமக்கு செய்வார். ஏன்னா யோபுவின் காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறையா காரியங்களை அவங்க கற்றுக்கொள்ள இல்லாத பொழுது அவங்களுக்கு வந்து கற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுறதுனால தான் இதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அதனால் இன்றைக்கு வந்து ஆவியானவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நமக்கு கொடுத்துருக்கிற ஆவியானவர் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுங்க, கடைசி வரை உன்னோடு கூட இருப்பேன்னு இருக்கார், நான் வைத்து போயிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு சாட்சிகளாக இருங்கன்னு சொல்லியிருக்கிற ஆவியானவர் தந்து. அதனால் நம்ம இன்றைக்கு வந்து யோபு மாதிரி நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாடும் பொழுது ஆண்டவருடைய சருத்தத்தில் நம்ம இடம்பெற முடியும். ஆண்டவர் பாருங்கள் இந்த சருத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நிறைய அளப்புனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தெரிந்து கொண்டதையும் முதலாவது அதிகாரத்தையும் கடைசி அதிகாரத்தையும் படித்து பார்த்திங்கனாலே போதும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். அதனால் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளாது. நம்ம இழந்து போயிருந்ததுமானால் ஆண்டவர் அதை திரும்ப தர வல்லமுள்ள தேவன். அதனால் அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம பேசணும். பிரியமானது இல்லாததை பேசணும்னாக்கி அவர் நம்மளோட கூட பேசும்பொழுது, நான் நிறைய திருப்பி சொல்கிறேன், இப்போ சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும், அவர் நம்மளோட நம்ம பேசணும், நம்ம ஜெபிக்கணும், அவர் நம்மளோட கூட திரும்பி பேசணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்ஜெக்ட். அதனால் இவர் கூட பேசுகிறாரு, யோபு கூட பேசுகிறது தான் ஆண்டவர் பார்க்கும். அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும், அவர் நம்மளோட கூட பேசும்பொழுது நமக்கு இந்த இடையூறு
எதுவுமே இருக்காது. ஆண்டவரோட கூட நம்ம பேசி எப்பவும் நடக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நம்ம கற்றுத்தருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறதுனால நம்மளோட இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவியானவரை தந்து நம்மளோட கூட இடைப்படுகிறாரு. நம்மளோட என்ன நடக்கணும், எப்படி போகணுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால் நீதிமானாக மாற்றுறது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், ஆவியானவர் நடத்துகிறதும் நமக்கு அந்த பரிசுத்த ரத்த கோட்டைகளை மறைத்து காத்து வழிநடத்துகிற நல்ல தகப்பன் இருக்கிறார். அதனால் யோபை பாதுகாத்ததை சாத்தான் எப்படி சொன்னானோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களை நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்து இருப்பதை சாத்தான் பார்த்து ஆண்டோடைய கரம் இருக்குது, ஆண்டோட வேலி எடுத்து பாதுகாத்துருக்கிறாரு, இன்றைக்கு நம்ம தொட முடியாது அப்படிங்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு இன்றைக்கி இந்த யோபின் புஸ்தகம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குதுனால அதனால் இந்த மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ காரியங்கள் நடந்ததுனால நமக்கு தோல்வின்னு கிடையவே கிடையாது. ஆண்டவர் எத்தனை பெரிய சூழ்நிலையும் மாற்ற வல்லமுள்ளவர். எத்தனை நேற்று படித்தோம், சட்டங்களை மாற்றினார். அதுபோல் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை சுகம் இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டா எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு குறைகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கலாம், ஏதோ நடக்கிறதுக்கு முடியாத காரியங்கள் இருக்கலாம், உலக காரியங்களில் நம்ம நடத்த முடியாத காரியங்கள் இருக்கலாம். இது எப்படி நமக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு வேளை வேதனையோடு இருந்தோம்னாக்கி இந்த யோபின் புஸ்தகம் நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி, நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் இது நம்ம தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசு நமக்கு தோல்விகளை கொண்டு வந்தாலும், எத்தனை இடுக்கண் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சர்வ ஞானியாய் சர்வ பலமுள்ளவராய் நமக்கு எல்லாத்துக்கும் போதுமானவராய் நமக்கு சாட்சி கொடுக்குற வாழ்க்கை வாழ அவர் அழைத்திருக்கிற அழைப்பில் நம்ம இருக்க அவர் உதவி செய்கிற ஆவியானவராக இருக்கார். நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். எபினேசராக இருந்து உதவி செய்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். யோகா போல ஆண்டவரை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த குறை சொல்லாதபடி, ஆண்டவரை குறை சொல்லாதபடி வழி நடத்துங்க. ஆண்டவரை நீங்கள் கூட இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளும் நீங்கி எங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ எந்த இடத்துல தலை குஞ்சு இருக்குமோ அந்த இடத்துல நிமிரத்தக்கதான யோகை செஞ்சீங்களே அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கேட்கணும். இந்த யோபு 40 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யோபு ஆண்டவர் பேச ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா, நான் வாயை பற்றிட்டேன், நான் பேசவே மாட்டேன், எனக்கு பேச தெரியாது, நான் உத்தரவு சொல்ல மாட்டேன், நீங்கள் பேசும்பொழுது நான் பேசாமல் இருந்துக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுறதை பார்க்கலாம். அப்போது ஏதாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு யோபுவை போல் நம்ம இருக்கணும். நம்மளோட ஆண்டவர் பேசும் பொழுது அதுக்கு நம்ம இடையூறு செஞ்சு எனக்கு ஏதோ இது இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்த்து பேசுகிறதோ இல்லாட்டா ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுதே நம்ம வேண்டாத கேட்குறதோ நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது இந்த யோபு புஸ்தகத்தில் சொல்லி தந்திருக்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசும் பொழுது நம்ம எதுவும் திருப்பி பேசாதபடி ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லி சாமுவேல் சொன்னது மாதிரி அப்படி கேட்குறதுக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி சவுல் கேட்டது போல் நம்ம கேட்டு ஆண்டவர் பேசும்பொழுது கேள்வி கேட்காதபடி என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க நமக்கு இன்றைய நாளில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இந்த யோபின் புஸ்தகத்தை ஃபுல்லாக படிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களே நமக்கு கற்றுத்தருவார். ஆமாம். உன் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியரே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் என் பிரியரே என் இயேசுவே, உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். சாமி, எங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஓடாதபடி இந்த யோபுவை போல ஆண்டவரே உத்தமும் உண்மை உள்ளமாய் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே வேண்டாத காரியங்களுக்கு விலகி இருந்த அந்த மனிதனை போல எங்களுடைய வாழ்க்கையை இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் சாட்சி சொல்லுகிற வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. சத்துருக்கு முன்பாக ஆண்டவரே சவால் விடுகிற வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் இந்த நாட்டில் இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைகளை எங்களை மறைத்து காத்து வழி நடத்துறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ அலப்பி ஆண்டவரை பேசும் பொழுது ஆண்டவரை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது வாயை பொற்றிக்கொள்வேன், நாம் ஒன்றும் பேச முடியாது
முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒத்துக்கொண்டு, ஆண்டவரை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நான் சொந்த கண்ணில் காண்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவரே ஒரு பெரிய தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு வரும் பொழுது, அவர் நியாயத்துக்கு வரும் பொழுது நான் சொந்த கண்ணால் பார்ப்பேன் என்று சொல்லி இந்த உடல்லாம் அழுகி போய் இருக்கும் பொழுது சொன்ன அந்த மனிதனை நாங்கள் நினைவு கூறுறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிச்சிருக்கீங்க. எங்கள் சரீரம் எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்க கிருபையை தாங்க ஆண்டவரை. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்கிற பிள்ளைகளாய் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய சித்தத்தை ஒழிக்க உங்களுடைய சித்தம் செய்யப்பட நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. நீங்க யோபுக்கு செய்த ஆண்டவரை இழந்து போனதை எல்லாவற்றையும் தந்து மேன்மைப்படுத்துகிற தேவன். எந்த இடத்திலே ஆண்டவரே வெட்கப்பட்டான் அந்த இடத்திலே சொந்தங்கள் மத்தியிலே ஆண்டவரை உயர்த்தினீரே, அதுபோல எங்களையும் உயர்த்த வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எதிராக பேசின எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஆண்டவரை விடுதலை கொடுத்தீங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சத்துரு ஆண்டவரே திட்டங்கள் வைத்திருந்தாலும் தேவனுடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிப்பை நீங்க அங்கீகரித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் உமக்கென்று ஆண்டவரை உம்முடைய நாமத்துக்கென்று வாழ, உம்முடைய நாமத்தை பிரசாவப்படுத்துகிற வாழ்க்கையாக வாழ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க நீங்க நடந்து செல்ல, நீங்க கரம் பிடித்து நடத்தி செல்ல நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க செய்து வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறோமோ ஆண்டவரே தூக்கி எடுக்கிற கரம் நாட்களை தூக்கி எடுத்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாயா. என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே, என்ன பேச வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற சர்வ ஞானி எங்களோடு கூட இருக்கிறபடியால் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய சொந்த முயற்சியினால் ஓடாதபடி உங்க ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் வாழ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாயா. எல்லா காரியங்களும் நீங்க உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை மற்றவர்கள் கண்டுகொண்டு அவர்களும் உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளாய் இருக்கிற எல்லா தோல்விகளையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறாயா. நீங்க வெற்றி வேந்தரா என்ற எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி பெற்ற தேவனா இருக்கிறபடியா எங்களுக்கும் ஆண்டவரே தோல்வி நேரத்திலே வெற்றி தர வல்லமுள்ளவரா இருக்கீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துறோம் தகப்பனே. எங்களுக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் இல்லாம எங்களை போல பாடுகள் பட்டு அதிலே பாவமில்லாத ஒரு பிரதான ஆசாரியர் எங்களோடு கூட இருக்கீங்க சுவாமி. ஆம் தகப்பனே, அதிலே கடந்து சென்று அதிலே வெற்றி பெற்றவர் நீங்க எங்களோடு கூட இருக்கீங்க. அதனால எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளுக்கும் வெற்றி தர வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை செய்து நடத்தணுமா ஜெபிக்கிறோம். இருந்து நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்து வளர்த்தமா ஜெபிக்கிறேப்பா. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறபடியா நன்றி. மறுபடியும் உங்க சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபையுள்ள கருத்துக்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். ஏசு நாமத்தில் ஜெபங்களினால் பிதாவே ஆமென்.